السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 92ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கே கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 92ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில 31வது பாடத்தினுடைய ஹதீசுகளில் அரபு இலக்கணம் எனும் தலைப்பின் இரண்டாம் பாகத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தில் நாம ஒரு சில ஹதீசுகளை வாசித்து அதற்குண்டான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்க்க இருக்கிறோம். காரணம், நாம அரபு மொழியை படிப்பதே குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்யத்தான். அந்த வரிசையில முசன்னிஃப் அவர்கள் அந்த அசலையே நமக்கு உதாரணமாக கொண்டு வந்து தராங்க. அதன் மூலம் நாம அதனுடைய நஹவினுடைய சட்டங்களை ஹதீஸின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். வாங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளே சென்று பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் என்ன அப்படின்னா, இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹி வ ஹைரல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃபை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யார் அப்படின்னா, செய்துனா ஜாபிர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. செய்துனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஷரீஃப் நிறைய கிதாபுகள்ல, சஹீஹுல் ஜாமிஉ, இது போன்ற நிறைய ஹதீஸுகள்ல முஸ்லிம் இமாம் அறிவிக்கிறாங்க. இப்படி பெரும்பாலான பெரும் 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 இமாம்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் தான் இது. இந்த ஹதீஸுடைய தொடக்கம் எப்படி இருக்கும்னா, அம்மா பஅது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றுகிற அந்த உரை, அந்த ஹுத்பாவுடைய இடையில் வரக்கூடிய வார்த்தை தான் இது. அம்மா பஅது ஃப இன்ன அப்படின்னு வரும் ஹதீஸுகள்ல. ஃப இன்ன அஸ்தகல் ஹதீஸின் இருக்கு, நம்ம இங்க ஹைரல் ஹதீஸின் இருக்கு. ஒவ்வொரு ஹதீஸினுடைய அறிவிப்புகள் ஒவ்வொரு விதமாக வரக்கூடியதாக இருக்கின்றது. சரி, பாருங்க. அப்ப இந்த ஹதீஸினுடைய பொருளை நாம ஆரம்பத்துல பார்த்துருவோம். இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். இன்ன ஹைரல் ஹதீஸி, நிச்சயமாக பேச்சில் சிறந்ததாகிறது, கிதாபுல்லாஹி, அல்லாஹுவின் வேதமாக இருக்கின்றது. வ ஹைரல் ஹதியி, இன்னும் நடத்தையில் சிறந்ததாகிறது. அல் ஹதிங்கிற வார்த்தைக்கு ஒருவரின் நடத்தை, ஒருவரின் வரலாறு என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு. வழிகாட்டல். அப்போ வழிகாட்டல், இன்னும் வழிகாட்டலில் சிறந்ததாகிறது ஹதியு முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. அப்ப ஹதியுக்கு சீரத்து, நடத்தை, வாழ்க்கை, வரலாறு, வழிகாட்டல் என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம் நம்ம. அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு தொடர்ந்து சில வார்த்தைகள் இடம்பெறும். அப்போ காரியங்களில் மோசமானது புதிதாக உருவாக்கப்படக்கூடியது, புதிதாக உருவாக்கப்படுகிற எல்லாமே வழிகேடு, எல்லாமே பிதஅத், பிதஅத் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு நரகம் என்று வரக்கூடியதான ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸும் ஒண்ணு. இந்த அந்த அடிப்படையான ஹதீஸுடைய
ஒரு துண்டு தான் இப்பொழுது நாம் வாசிச்சு இந்த ஹதீஸுடைய வார்த்தைகள். சரி பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறியதை குறித்து இமாம்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? நான் ஜவாமிஉல் கலிமை வழங்கப்பட்டவன். ஜவாமிஉல் கலிம்னா வார்த்தை சிறியதா இருக்கும், ஆனா அர்த்தங்கள் அதிகமா இருக்கும். இலக்கியத்துல தேர்ச்சி பெற்ற ஒருவரால தான் அது முடியும். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜவாமிஉல் கலிமான அந்த வார்த்தைகளுக்கான ஒரு உதாரணம் தான் இது. நிறைய அர்த்தங்களை கொண்டது. ஒருவர் பேச்சிலேயே ஒருத்தர் திருத்தறக்காக பேசுகிறார். ஏதோ நல்ல நோக்கத்துல பேசுறாரு. எத்தனையோ வார்த்தைகள். ஆனா சிறந்தது எதுனா அது கிதாபுல்லா, இறை வேதம். குர்ஆன் மாதிரி ஒருத்தரை வேற ஒண்ணுமே திருத்த முடியாது, நேர்வழியை காட்ட முடியாது. இது போன்ற பல விளக்கங்களை இந்த ஹதீஸுக்கு நாம கொடுக்கலாம். அதே போன்று எத்தனையோ வழிகாட்டல்கள் உலக தலைவர்களால் கொடுக்கப்பட்டாலும் சிறந்த வழிகாட்டல் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் தான். எல்லா நபர்களாலுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சாத்தியமான ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வழிகாட்டல். ஒரு சாதாரண மனிதராக உலகத்துல வாழ்ந்தாங்க. மனித புனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சாதாரண எளிய மனிதராக உலகத்துல வாழ்ந்தது எல்லா மனிதர்களுக்குமே பெருமானாரை போன்று வாழ முடியும். அப்படிப்பட்ட மனித வாழ்வியலுக்கு சாத்தியமான ஒரு வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதனாலதான் வழிகாட்டலிலேயே ரொம்ப சிறந்தது எதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. இதே போன்ற வார்த்தையை பல உலக தலைவர்களும் சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாதிரி யாராலையும் வாழ முடியாதுன்னு நிறைய விளக்கங்களை இந்த வார்த்தைக்கு நாம கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் தான் இப்பொழுது நாம வாசிச்ச இந்த ஹதீஸ் ஷரீஃப் என்பது. சரி பாருங்க, இப்ப இந்த ஹதீஸினுடைய பொருளை பார்த்துட்டோம். அதே போன்று ஒரு சிறிய ஒரு விளக்கத்தையும் நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, தர்கீப பாருங்க. இன்ன ஹர்ஃபு தர்கீத் ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். கைர என்பது என்னது? இன்னவினுடைய இஸ்மு முலாஃபு. அல் ஹதீஸ் என்பது அல் ஹைரவுடைய முலாஃபு இலைஹி. கிதாபு என்பது இன்னாவினுடைய ஹபரு முலாஃபு. அல்லாஹி என்பது என்னது? முலாஃபு இலைஹி. அடுத்து பாருங்க, வ ஹைரல் ஹதியி. வா என்பது ஹர்ஃபு ஆத்துஃப், அதாவது ஆத்திஃப். ஹைர என்பது என்னது? மஅத்தூஃபு. முலாஃபு. இது எங்க அத்துப்பு செய்யப்படுது? ஹைரங்கிறது இந்த ஹைரால் அத்துப்பு செய்யப்படுது. அதே போன்று அல் ஹதியு முலாஃப் இலைஹி. ஹைர என்ற மஅத்தூஃப் முலாஃபினுடைய முலாஃப் இலைஹி தான் அல் ஹதியி என்பது. ஹதியு என்பதும் மஅத்தூஃப் தான். எங்க அத்துப்பு செய்யப்படுது? இந்த கிதாபுல் அத்துப்பு செய்யப்படக்கூடியதான ஒன்று. மஅத்தூஃப் முலாஃப். முஹம்மதின் முலாஃப் இலைஹி. இங்க நாம ஒரு புதிய ஒரு சட்டத்தை நாம பார்க்க இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வார்த்தைகள் இலக்கணத்தினுடைய உதாரணங்கள். பெருமானாருடைய பேச்சுக்கள் முழுக்க இலக்கண இலக்கியம் கலந்த ஒன்றாக தான் இருக்கும். அப்ப என்ன இங்க சட்டம் பார்க்கிறோம்னா, ஒரு ஆத்திஃபின் மூலமாக 2 மாத்தூஃபுகள் இடம்பெறும். நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். ஜா ஸெய்துன் வ அம்ருன். ஸெய்து வந்தான், வ அம்ருன் அம்ரு வந்தான். இப்போ ஜா என்ற அந்த ஃபிஇலுடைய ஃபாயிலான ஸெய்தின் மீது அம்ரை அத்துப்பு செய்யறோம். இப்படி ஒரு அத்துப்பு செய்யக்கூடிய எழுத்தை கொண்டு ஒரு ஆத்திஃப் மாத்தூஃபை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நம்ம பார்த்திருக்கிறது என்னன்னா, இந்த வாங்குற ஒரு அத்துஃபினுடைய எழுத்து இந்த ஹைர என்பதை இந்த ஹைரால் அத்துப்பு செய்து, இந்த ஹதியு என்பதை இந்த கிதாபூல் அத்துப்பு செய்து, இப்படி ஒரு ஆத்திஃபு 2 விதமான மாத்தூஃபுகளை கொடுக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணம். நம்ம விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு கான ஸெய்துன் ஆலிமன். ஸெய்தாகிறவன் ஆலிமாக ஆகியிருந்தான். வ பக்ருன், இன்னும் பக்ராகிறவன் முத்தஅல்லிமன் மாணவனாக ஆகியிருந்தான். இங்க நம்ம சொல்றோம். இப்ப கான ஸெய்துன் ஆலிமன்ல கானவுடைய இஸ்மு ஸெய்து, கானவுடைய ஹபர் ஆலிம். அதுக்கடுத்த உதாரணம் என்ன சொன்னோம்? நம்ம வ பக்ருன் முத்தஅல்லிமான்னு சொல்றோம். அப்ப இந்த பக்ருங்கிறது எங்க அத்துப்பு செய்யறோம்? ஸெய்துல அத்துப்பு செய்யணும். முத்தஅல்லிமாங்கிறது எங்க அத்துப்பு செய்யணும்? அந்த ஆலிமன்ல அத்துப்பு செய்யணும். அப்ப இந்த 2 மாத்தூஃப், ஸெய்துங்கிறத என்ற இஸ்மின் மீது பக்ரை அத்துப்பு செய்யறோம், ஆலிம் என்பதன் மீது முத்தஅல்லிமை அத்துப்பு செய்யறோம். இப்ப 2 விதமான மாத்தூஃபுகள் இடம்பெறுது. ஆனா இரண்டையும் இணைத்த ஒன்று ஒரே ஒரு ஆத்திஃப், ஒரே ஒரு ஹர்ஃபினுடைய, ஒரே ஒரு அத்துஃபினுடைய எழுத்து. இது நஹபினுடைய அதிகமான இடங்கள்ல பார்க்க முடியும். அதற்கு பெரிய உதாரணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புழங்கி இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஹைரா என்பது இந்த ஹைரால் அத்துப்பு செய்யப்படுது.
ஹதியு என்பது இந்த கிதாபூல் அத்துவு செய்யப்படுது. அத்துவு செஞ்ச ஆமில் இந்த வாங்குற ஒரே ஒரு அத்துஃபினுடைய எழுத்து. இது நஹ்வினுடைய சட்டத்தில் ஜாயிஸ் கூடும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கான பெரிய உதாரணம் நபிசல்லா சொன்ன இந்த வார்த்தை பாருங்க. இன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு தௌகீத், ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஅல். கைரா என்பது என்னது? ظாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அல் ஹதீசி என்பது என்னது? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போல கிதாபு என்பது வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃப செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல்லாஹி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் பாருங்க. அடுத்த வார்த்தை வா என்பது என்னது? ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. அதே போன்று ஹைரா என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே போன்று அல் ஹதியி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே போல ஹதியு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இது அடுத்து பார்த்த முஹம்மதின், இது என்னது? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாம இந்த ஹதீஸினுடைய, அதாவது பெரிய ஹதீஸுடைய ஒரு துண்டு வார்த்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கான பொருள், அதே போன்று ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து அதனை தொடர்ந்து இதற்கான தர்கீபு இஅராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி நாம வாங்க அடுத்த ஹதீஸை நாம வாசிப்போம். இன்ன துன்யா மல்ஊனத்துன் மல்ஊனும் மா ஃபீஹா இல்லா ஸிக்ருல்லாஹி வ ஆலிமுன் வ முத்தஅல்லிமுன் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸ் ஷரீஃபை நம்ம திருமதி இமாம் அறிவிக்கிறாங்க. அதே போன்று இப்னு மாஜா இமாம், பைஹகி இமாம் போன்ற பல இமாம்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப். துனியாவினுடைய யதார்த்தத்தை குறித்து சொல்லித்தரக்கூடியதான ஹதீஸ் தான் இது. அப்ப இந்த ஹதீஸிற்கான பொருளை நாம ஆரம்பத்துல பார்த்துருவோம். வாங்க பாருங்க. இன்ன துன்யா, நிச்சயமாக துனியா, இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலகம் என்பது இருக்கிறது, மல்ஊனத்துன் சபிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது, சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. மல்ஊனும் மா ஃபீஹா, தொடர்ந்து வரும் மல்ஊனுன் சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது, மா ஃபீஹா அதிலே உள்ள ஒன்றாகிறதுனா ஹாவுடைய தம்பி இந்த துனியா, அந்த துனியாவிலே உள்ளவைகளாகிறது சபிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றது. இல்லா ஸிக்ருல்லாஹி, அல்லாஹுவை நினைவு கூறுவதை தவிர, வ ஆலிமுன் இன்னும் அறிஞரை, கற்றுத் தேர்ந்த அறிஞரை தவிர, வ முத்தஅல்லிமுன் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாணவனை தவிர. ஆலிம்னா கற்றவர், முத்தஅல்லிம்னா கற்றுக்கொண்டிருப்பவர், அதான் அர்த்தம். சரி பாருங்க. அப்போ இந்த துனியா முழுக்க சபிக்கப்பட்டது அப்படின்னா துனியாவே சபிக்கப்பட்டது இல்லை. இமாம்கள் அற்புதமாக நமக்கு விளக்கம் சொல்லி தராங்க. துனியால எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்மை அல்லாஹுவை விட்டும் தூரமாக்குமோ அப்படிப்பட்டதான எல்லா காரியங்களுமே சபிக்கப்பட்டதுதான். பாவங்கள் முதற்கண்டு எல்லாமே பாவம் சம்பந்தமான, அல்லாஹை விட்டு தூரமாக்குற எந்த கவனக்குறைவான எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் முழுக்க முழுக்க சபிக்கப்பட்டவைகள். அதிலும் குறிப்பாக துனியாவிலே உள்ளவைகள் சபிக்கப்பட்டதுன்னா துனியால இருக்கிற எல்லாம், எதெல்லாம் அல்லாஹை விட்டு தூரமாக்குமோ எல்லாமே. அப்ப எதெல்லாம் அல்லாஹவை விட்டும் நம்மை தூரமாக்காமல் அல்லாஹுவை நெருக்கி வைக்குமோ அதுவெல்லாம் சபிக்கப்பட்டதல்ல, பாராட்டப்படக்கூடியது. அதுதான் ஒண்ணு திக்ருல்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவது, திக்ரு செய்வதுன்னு அர்த்தம் வைக்கலாம், அல்லாஹுவை நினைப்பது. அதே போல அல்லாஹுவை நினைப்பதன் பக்கம் தூண்டுகிற எல்லாமே, அல்லாஹுவை ஒரு செயல் அல்லாஹுவை நினைவுபடுத்துதா, அந்த செயல் சபிக்கப்பட்டது அல்ல துனியால. அதே போன்று அப்ப துனியா அல்லாஹுவை நினைவுபடுத்துகிற எல்லாமே சபிக்கப்படாதவைகள் தான். நம்ம உதாரணம் பெற்றோருக்கு நாம உபகாரம் செய்யறோம் அப்படின்னா அது துனியால உள்ள விஷயம்தான், ஆனா அது திக்ருல்லா, அல்லாஹுவை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒண்ணு. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏவிய கட்டளை இது. என்னதை பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும், அவளா தன்ஹருஹுமா, அவங்களை வெறுக்க கூடாது, இப்படி எல்லாம். இப்படி அல்லாஹுவை நினைவுபடுத்துறதுனால இது சபிக்கப்பட்டதல்ல, அல்லாஹுவால் பாராட்டப்பட்டது. ஆனா துனியா தான்.
அப்போ துனியாவில் எதுவெல்லாம் அல்லாஹுவை நினைவுபடுத்துமோ எல்லாமே சபிக்கப்படாதவைகள். அதுல ஒண்ணு அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய திக்ர். இரண்டாவது ஆலிம், ஒரு கற்றறிந்த ஒரு ஆலிம், மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம். இவர் என்ன பண்ணுவாரு? இவர் படித்து பிறருக்கு படித்து கொடுப்பார். இது துனியாவில் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. அதே போன்று முத்தாலிம், கற்றுக் கொண்டிருப்பவர். இவர்னால இவர் திருந்துறது மட்டுமில்லை, இவர் பிற்காலத்தை ஒரு வழிகாட்டியாக மாறுவார். அதனால் இவரும் சபிக்கப்படாத நபர், பாராட்டை பெற்ற நபர் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் நாம இப்பொழுது பார்த்த இந்த விஷயங்கள். அப்போ துனியாவே என்னது சபிக்கப்பட்டதுன்னா ஷரகுகள் எழுதுறாங்க, ஹாவுலாயி சலாசத்து முஸ்தசுனவுன மினல் லஅன் வ யல்ஸமு மின்ஹு அன்னஹும் ஃபி ரஹ்மத்தில்லாஹி தஆலா வ கரமிஹி. துனியாவே மல்ஊன் சபிக்கப்பட்டதுன்னா அதுல இருந்து நீக்கப்படக்கூடிய மூன்று இந்த மூன்றும். அப்ப என்ன புரியுது? இது மர்ஹூமத்துகள், அல்லாஹுவால் ரஹ்மத்து செய்யப்பட்டவைகள் பட்டவர்கள் என்பதாக நமக்கு ஷரகுகளில் அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுக்கறாங்க. இப்ப வாங்க நாம இதற்குண்டான தர்க்கீபை நாம இப்ப பார்ப்போம். ஒரு பொருள் பார்த்துட்டோம், சிறிய விளக்கத்தை பார்த்துட்டு இப்ப தர்க்கீப் யாராபி பார்ப்போம். வாங்க, என்னது பாருங்க. இன்ன ஹர்ஃபு தர்கீத் ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஇல். அதே போன்று இன்னவினுடைய இஸ்மு தான் அத்துனியா என்பது. மல்ஊனத்துன் என்பது இன்னவினுடைய ஹபரு, இன்னவினுடைய ஹபரு. அடுத்து பாருங்க, மல்ஊனுன் இது ஹபரு முகத்தம். இது என்னது? ஹபரு முகத்தம். அப்புறம் முபுத்ததா எது? மா என்ற இந்த மௌசூல் முபுத்ததா. ஃபி ஜாரி ஹா மஜ்ரூரி, ஃபீயுடைய போக்கப்பட்ட தாலுக்கு இஸ்தகர்ன்னு இருக்கும். அந்த இஸ்தகர் அப்படிங்கிற அந்த இடம் சேர்ந்துதான் மாவுடைய ஜும்லா ஷிலாவாக வைக்கிறோம். அப்ப மாவை பார்த்து மீளக்கூடிய லமீரு அந்த இஸ்தகர்ரவிற்கு உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த லமீரு, ஃபாயில் லமீரு. அப்ப பாருங்க, இந்த மாங்கர முபுத்ததா முஅக்கருக்கு ஹபர் எது? மல்ஊனுங்கிற ஹபர் முகத்தம். சரி, இப்ப அடுத்து இல்லா என்பது ஹர்ஃபு இஸ்திஸ்னா. இந்த இஸ்திஸ்னா என்பது நம்ம ரெண்டு விதமான விளக்கங்கள் இங்க நம்ம கொடுக்கலாம். உதாரணத்துக்கு திக்ரல்லாஹி வ ஆலிமன் வ முத்தஅல்லிமன் அப்படின்னு நஸ்பு கொடுத்தா இந்த இல்லாவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். மற்றபடி ரஃபஅ கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த இல்லாவுக்கு ஒரு அர்த்தம். நம்ம இருக்கிற மாதிரி ரஃபஅ கொடுத்து நம்ம வாசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இந்த இல்லா என்பது ஹர்ஃபு இஸ்திஸ்னா முல்காத், அதாவது முஃபர்ரக். அப்போ திக்ருங்கிறது என்னது? போக்கப்பட்ட முபுத்ததாவினுடைய ஹபர் முலாஃபு, அல்லாஹி முலாஃப் இலைஹி ஹுவன் அங்க போக்கப்பட்டிருக்கும். அந்த ஹுவ மாவை நோக்கி மீளக்கூடிய லமீரா இருக்கும். அப்ப திக்ரு ஹபர் முலாஃபு, அல்லாஹி முலாஃப் இலைஹி, வாவு ஹர்ஃபு அத்ஃபு, ஆலிமுன் மஅத்துஃப். எங்க திக்ருல் அத்ஃபு செய்யப்படுது? வா ஹர்ஃபு அத்ஃபு, முத்தஅல்லிமுன் மஅத்துஃப், அதே திக்ருல் அத்ஃபு செய்யப்படக்கூடியதாக இது ஒரு ரீதியான தர்கீப். அதுவே நம்ம எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னா திக்ரல்லாஹி வ ஆலிமன் வ முத்தஅல்லிமன் கொடுக்கிறோம்னு வைங்க. இப்படியே சில ரிவாயத்துகள்ல வந்திருக்கிறது. நஸ்பு வச்சும் என்ன வந்திருக்குது? ரிவாயத்துகள்ல வந்திருக்குது. அப்ப நம்ம எப்படி அர்த்தம் கொடுக்கணும்? இந்த இல்லா என்பது ஹர்ஃப் இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னாலேயே தாமான முஸ்பத்தான இஸ்திஸ்னா. இஸ்திஸ்னால தாமான முஸ்பத்தான இஸ்திஸ்னா. தாம்னா என்னன்னா முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருக்கும். இங்க முஸ்தஸ்னா மின்ஹு இந்த மாதா. அப்ப முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டு ஜும்லா முஸ்பத்தா இருக்கு, அதாவது இருக்குங்கிற அர்த்தம், நஃபி இல்ல, முஸ்பத்தா இருக்கு அப்படின்னா அங்க வரக்கூடிய முஸ்தஸ்னா பிஹிக்கு நாம் என்ன கொடுக்கணும்? நஸ்வு கொடுக்கணும். அதுதான் சட்டம். என்ன கொடுக்கணும்? முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டு ஜும்லா என்னவா இருக்கு? ஜும்லா முஸ்பத்தா இருக்கு அப்படின்னா நாம் எப்படி ஹுக்கும் கொடுக்கணும்? அந்த முஸ்தஸ்னா பிஹிக்கு நஸ்பு கொடுக்கணும். அதுதான் சட்டம். அதுவே எப்படி வருது அப்படின்னா முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டுதான், ஆனா என்னவா வருது? நஃபியா வருது. எப்படி வருது? ஜும்லா முஸ்பத்தா இல்லாம நஃபியா வருது அப்படின்னா அப்ப சட்டம் என்ன அப்படின்னா நம்ம நஸ்பும் கொடுக்கலாம் திக்ர அப்படின்னு. அப்படி இல்லாம முஸ்தஸ்னா மின்ஹுல இருந்து பதலாக்கி திக்ரூனும் கொடுக்கலாம். இது எந்த சட்டம்? முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டு, அதாவது இஸ்திஸ்னா தாமாகி ஜும்லா நஃபியான இந்த சட்டம். இப்ப அதுவே முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படல, அதாவது இஸ்திஸ்னா நாக்கிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன போயிடணும்? அப்படியே பதலாக்கி விட்டுறணும். அந்த மாவுக்கு என்ன யாராபோ அங்க இருந்து பதல் அப்படியே. அப்ப ரஃபனா இதுவும் ரஃப அப்படி கொடுக்குற மாதிரி வரும். இதுதான் இஸ்திஸ்னாவினுடைய சட்டம். நம்ம நிறைய இதுல பேசலாம் இஸ்திஸ்னாவை பற்றியே.
நிறைய பேசலாம். நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திக்ரு என்பது போக்கப்பட்ட முபுத்ததாவினுடைய ஹபரா வச்சா நமக்கு இந்த வார்த்தைக்கு பொருத்தமான தர்க்கீபாக இஅராபாக அது அமைந்துவிடும். அப்ப நாம தர்க்கீப நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவைகளுக்கான இஅராபை நாம பார்க்க போறோம். அப்ப இஸ்திஸ்னாவை பற்றி விளக்கத்தை நாம சொல்லிட்டோம். சரி பாருங்க, இஸ்திஸ்னா என்பது 4 வகை 3 வகை தான். இஸ்திஸ்னா தாம்மாக்கணும் அப்படின்னு சொன்னா உஸ்பத்து மன்ஃபி. இஸ்திஸ்னா தாம்முன்னா என்னது? முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிருக்கும். இதான் முஸ்தஸ்னா மின்ஹு இங்க மா என்பது. அது சொல்லப்பட்டாலே இஸ்திஸ்னா தாம்முன்னு அர்த்தம். தாம்மாக இருந்து முஸ்பத்தா இருந்தா ஒரு சட்டம், நஃபியா இருந்தா ஒரு சட்டம். நாம அதை சொல்லிட்டோம். அதே முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படல அப்படின்னா இஸ்திஸ்னா நாக்கிஸ் அது பேரு. அப்ப நாக்கிஸ் ஆகும்போது என்ன சட்டம் சொன்னோம்? அது மன்ஃபியாக தான் வரும். மன்ஃபியா வரும் பொழுது என்ன சட்டம்? நம்ம பதலாக்கி விட்டுறணும். முஸ்தஸ்னா மின்ஹுக்கு என்ன இஅராபை நாம கொடுப்போமோ அது அப்படி எதற்கு கொடுத்துறணும்? முஸ்தஸ்னா பிஹிக்கு நாம கொடுத்து விட்டுறணும். அதான் என்ன சட்டம்? இஸ்திஸ்னாவினுடைய சட்டம். இஸ்திஸ்னா நஃபியாக இருந்து முஸ்பத்துங்கிறது அஹ், நஹவினுடைய உதாரணங்கள்ல பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லப்படுது. சரி பாருங்க, இஸ்திஸ்னா நாக்கிஸாக இருந்து அஹ், அந்த ஜும்லா மன்ஃபி ஆகக்கூடிய உதாரணம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. சரி, அப்ப இங்க நமக்கு இந்த இஅராபுடைய விஷயத்தை விட்டுட்டோம், நஸ்பு வைக்கிற இதையே. இங்க நம்ம பார்த்ததே இஸ்திஸ்னா இல்லாவை இஸ்திஸ்னா முலுகாத் அப்படி ஆக்கி போக்கப்பட்ட முபுத்தாவுடைய ஹபர் தான் திக்ரு. இப்ப பாருங்க, நம்ம என்ன சொல்ல போறோம்? இஅராப் இன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு ஹர்ஃபு தௌகீது. அத்துனியா என்பது மக்சூரான இஸ்மு, அலிஃபின் மீது முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு தான் அத்துனியா. நஸ்பு செஞ்சாமில் இன்ன. மல்ஊனத்துன் என்பதோ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மாக இருக்கின்றது. ரஃபை செஞ்ச ஆமிலது இன்ன என்ற அந்த ஹர்ஃபு. மல்ஊனுன் என்பது என்னது? இது வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. மா என்பது ரஃபைனுடைய மஹல்லு, ஏன்னா முபத்ததா முஅக்கரு. ஆனா இங்க மௌசூல் அப்படிங்கிறதுனால இந்த மௌசூலான இஸ்ம் என்னது? சுக்குன் மீது மபனியான இஸ்மு. ஆனா ரஃபைனுடைய மஹல்லு, ரஃபை செஞ்சாமில் மானவி. ஃபி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது மஜ்ரூரு, ஜர்ருடைய மஹல். ஆனால் இங்க சுக்கூன் மீது மபனியான லமீரு. சரி பாருங்க, இல்லா என்பது என்னது? சுக்குன் மீது மபனியான ஹர்ஃப் இஸ்திஸ்னா. திக்ரு என்பது போக்கப்பட்ட முபத்தாவுடைய ஹபருங்கிறதுனால இது ரஃபைனுடைய மஹல்லு, வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு இது. அல்லாஹ் என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃபு. ஆலிமுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃபு. ஆலிம் முத்தஅல்லிமுன் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த முறை எப்படி? இது தாபி என்ற அடிப்படை ரஃபை செய்யப்பட்டிருக்கிறது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், நாம இன்றைக்கு இந்த ஹதீஸோடு பாடத்தை நிறைவு செய்கிறோம். இன்றைய பாடத்துல நாம 2 ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், விளக்கம், அதே போன்று தர்கீப், இஅராபை நாம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடித்திருக்கிறோம். இனி இந்த நாம் படித்த இந்த பாடத்தை கொண்டு விளங்க அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இனி வரக்கூடிய பாடங்கள்ல இந்த வரக்கூடிய ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், விளக்கம், அதனை தொடர்ந்து தர்கீப், இஅராபின்ற நஹவினுடைய சட்டங்களை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.